ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 1 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சரிங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. 1 கிலோ சிக்கனுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னாக்கு 1 கிலோ பிரியாணி அரிசி அதை எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்புறம் 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்புறம் ஒரு 400 கிராம் வெங்காயம், அப்புறம் ஒரு 400 கிராம் தக்காளி, ஒரு 800 ml தண்ணீர், ஒரு 200 ml ஆயிலு, அப்புறம் 2 ஸ்பூனு நமக்கு வந்து கரம் மசாலா, சிக்கன் மசாலா, 2 ஸ்பூனு சிக்கன் மிளகாத்தூள், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, அப்புறம் வேறு என்ன தயிர் ஒரு 200 ml, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இஞ்சி வந்து 100 கிராமு, பூண்டு வந்து ஒரு 50, அப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஒரு 4 பச்சை மிளகா, அவ்வளோதான். அப்படியே வாங்க நம்ம இங்கே பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் அடுப்புக்கு பற்ற வச்சாச்சு சட்டியை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதை பாருங்கள், ஒரு 200 ml எண்ணெய் இதை நம்ம ஊற்றிக்குவோம். சரிங்களா? கொஞ்சம் வந்து ஹையில் வச்சுக்கலாம், இல்லைன்னா மீடியமாக வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். வந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போடலாம். சரி, காமிச்சாலாம் 3 மணிக்கு வரேன். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெங்காயம் நல்லா வந்து நல்லா புன்னிறமாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா வந்து இது பண்ணிக்கணும். அதாவது ஹை ஃப்ளேமில் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக வச்சு நம்ம இது பண்ணிக்க வேண்டியது. ஹலோ, இங்கே பாருங்கள், நல்லெண்ணெய் உங்களுக்கு நல்லபடியாக இது வந்துருச்சு. நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துடும். பார்த்தீங்களா? இப்படி இருக்குது. பார்த்தீங்களா? நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு வரணும். சைடில் உள்ளது ஃபுல்லாக நல்லா இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற நம்ம கொத்தமல்லியை நம்ம போட்ட வேண்டியதுதான். அப்புறம் புதினா, நல்லா இது பண்ணிக்கலாம். கரெக்டாக இங்கே வந்து காமி. இப்போ என்னைக்காமி அது நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டுருவோம். சரிங்களா? பாருங்கள், இது வந்து மசாலா, மிளகாத்தூள் இல்லை உள்ள காமிங்க. இது வந்து கரம், இதுவே பிரியாணி மசாலா. உள்ள காமிங்க.
கொஞ்சம் நம்ம ஃப்ளேமில் கொஞ்சம் கூட வச்சுக்க வேண்டியது. பாருங்கள் நல்லா உள்ள கம்மி கம்மியாக கிராஸாக வச்சுக்கோ. பாருங்க இந்த தக்காளி பாருங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம வந்து இஞ்சியை போட்டுருவோம். இஞ்சி தயிர் ரெண்டையும் நம்ம வந்து இது பண்ணிடுவோம். சரிங்களா? கம்மியாக இஞ்சி கம்மியாக இப்போ நம்ம அளவு வந்து இருக்கட்டும். நம்ம அளவு இஞ்சி கம்மி நம்ம அளவு வந்து வைக்க தண்ணியில் நம்ம வந்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டு வச்சுக்கலாம். இதை வேறு இது பண்ணிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூடிரும். இதை நம்ம கொஞ்சம் வந்து சேர்த்து பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இந்த மாதிரி வரணும். வேணும் உப்பு பார்த்து நல்லா இங்கே வழிபடி இப்படி காமிச்சிங்க. இப்போ நம்ம உள்ள நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கு தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். சரிங்களா? தண்ணியை ஊற்றி நம்ம உப்பு பார்த்துக்கலாம். ஓகேவா? நல்லா கம்மியாக அப்படிதான். ஓகேவா? பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரியாணி நமக்கு தயாராகிடும். நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வேண்டியதான். இப்போ நம்ம வந்து இந்த கேப்பில் நம்ம இதை பற்ற வச்சுக்கலாம். அரிசி போடுறதுக்கு நம்ம பற்ற வச்சாச்சு. தண்ணியை வந்து வச்சுக்கணும். சரிங்களா? தண்ணியை வச்சு இந்த மூடியை வந்து மூடிய வேண்டியது. ஓகே. இதே போட்டுடலாம். இப்போ உருளை நல்லா நமக்கு இது வந்துடுச்சு. லைட்டாக வந்ததோடு நம்ம வந்து எடுத்து வச்சு சிக்கனை நம்ம வந்து போட்டுடலாம். பாருங்கள், அவ்வளோதான் வந்து இது ஆகும். கையை வச்சிடாத, சரியா? இது நல்லா போட்டு
வந்து நல்லா சிக்கன் வந்து நல்லா பொரிஞ்சிடும். அந்த மசாலாலாம் அப்படியே வந்து இதாயிடும். சரிங்களா? இது சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து தேவையான உப்பு நம்ம பார்த்துக்கணும். கொஞ்சம் தேவைப்படும் உப்பு. எண்ணெயை கம்மி உப்பு வேணுங்க உப்பு நம்ம போட்டு வைக்கிறேன். இது தட்டி விட்டுறாங்க. வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சிம்மை வந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலாம். சத்தமாக தான் சொல்லுங்க. ஓகே. இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா வேக நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு வெட்டு உரியில் அரிசி கொஞ்சம் அரிசி நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். கம்மியா போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு நம்ம பார்த்துக்கலாம். இது 5 நிமிஷம் வேகட்டும். ஓகேங்களா? கம்மியாக ஓகே. எப்படியும் பறித்து விட்டுற வேண்டியது. அப்படியே சமமாக போட்டு விட்டுற வேண்டியது.
ரைட்டு வலிச்சு விடுங்க. అని అల్లండ్రి பாருங்க நம்மளுக்கு வந்து அப்படியே நம்ம மேலே தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா இது பண்ணணுங்களா, ஒவ்வொரு வந்துடுச்சு தண்ணி. ஓகே, பேர பெரட்னாதானே வேகும். நம்ம வந்து தம்மா போட்டோம். இப்படி வச்சாச்சா தண்ணி உள்ள வந்துச்சு. வச்சிடலாம். நம்ம என்ன செய்யணும், சிம்மில் வச்சாச்சு. போட்டாச்சு. ஒரு 20 நிமிஷம் இதுலேருந்து கணக்கு வச்சுக்க வேண்டியது. எத்தனை நேரமா நீ போய் உட்கார விடுங்க கூப்பிட்டுக்கிட்டே. அதான் முடிஞ்சு. நான் வாஷ் பண்ணி போட்டுருங்க. அம்மா இதை மட்டும் கொஞ்சம் வலி, இங்கே வா பாப்பா, இங்கே வா. தண்ணி இல்லாமல் அபி வந்து 10 நிமிஷம் ஆச்சு. எடுத்துடலாமா? மணமணிக்கு பிரியாணி ரெடி. அவ்வளோதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,